நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்னென்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னதுக்காக தான் இங்க வந்தேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த மாதிரி லேட்டா வரதா எனக்கு பிடிக்காது. இன்னொரு தடவை இப்படி செய்யாத. என்ன பிடிக்கல? கிளம்புங்க. கிளம்புங்கவா? இவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு இருந்திருக்க, கிளம்புங்கன்ற? ஆமா, நான் லேட்டா வந்தது உங்களுக்கு பிடிக்கல, அதனால பேசுறதுக்கு எதுவும் இல்ல. கிளம்புங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நேரம் நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கிறது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பட்டாளத்தார் பையன் தனியா குளத்தங்கள்ல உட்கார்ந்து இருக்கான்னு தப்பா பேச மாட்டாங்க? இத பாருங்க, இந்த மாதிரி கோவப்படுறதுலாம் எனக்கு பிடிக்காது. உங்க அண்ணன் உங்க அண்ணி அடக்கி வைக்கிற மாதிரி என்ன அடக்கி வைக்கலாம்னு நினைக்காதீங்க, புரியுதா? அப்படி நீங்க என்ன அடக்கி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க, இந்த கல்யாணம் வேண்டாம். அப்ப நம்ம காதலிச்சது, கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சது? ஆமா, காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா இது எனக்கு ஒத்து வராது. இல்ல தமிழரசி, நான் சொல்றதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டுல சுதந்திரத்துக்கு ஒரு என்ன குறை வந்துட போகுது? நான் ஏன் அனாவசியமா மிரட்ட போறேன்? வீட்டுல அப்பா முன்னால போதும் வழிஞ்சது. உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்களை நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன பட்டாளத்தாம்பிள்ளைன்னு நீங்க சொல்லிக்கிறீங்க? ஏன் பட்டாளத்தார் எங்க அப்பா, அவர் பையன் சொல்லிக்கிறதுல என்ன தப்பு? ஏன் நல்ல சிவம் அப்பா பட்டாளத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாதா? பத்திரிக்கையில பார்த்தேன், ஊர் தலைவர் பட்டாளத்தார் அனைவரையும் அழைக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் நீங்களும் நானும் அழைக்க கூடாதா? ஊர்ல யாரும் வரமாட்டாங்களா? அது ஏன் இப்படி அப்பா வேட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? ஆமா, உங்களை மாதிரி ஆம்பளைங்களா இப்படிதான். ஒண்ணு அப்பா வேட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க, இல்ல அம்மா முந்தையில மறைஞ்சிட்டு இருப்பீங்க. நீங்களா இருக்க மாட்டீங்களா? இல்ல, நீ ரொம்ப கோவமா இருக்க. இப்போ உன்னோட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் இன்னொரு சமயம் வந்து பேசுறேன். இருங்க, நான் உங்களை வர சொன்னது வேற விஷயமா. என்ன? இந்த ஊர்ல ஒருத்தன் கோமனை கட்டிக்கிட்டு சித்தன்னு சுத்திட்டு இருக்கான்ல, என்ன பார்க்கும் போதெல்லாம் அண்ணாமலை அழிச்சிரும் எரிச்சிரோன்னு மிரட்டிட்டு இருக்கான். அவனை ஊரை விட்டு விரட்ட கூடாதா? அவன் ஒரு பைத்தியம், அரலூசு. அவனையே சீரியஸா எடுத்துக்கிற? அப்புறம் ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்க? அவன் கையை காலை வெட்டி ஏதாவது ஹைவேல போட வேண்டியதானே? ஏதோ லாரி அடிச்சிச்சுன்னு ஊர்ல நினைச்சுப்பாங்க. என்ன ஒரு கொலை செய்ய சொல்றியா? ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன விரும்புறீங்கல்ல, பாசம் இருக்குல்ல, இந்த சின்ன விஷயத்து கூட பண்ண மாட்டீங்களா? கொலை செய்யறது சின்ன விஷயமா? ஆமா, எனக்காக நீங்க பண்றீங்க. கணேசா, அப்பாக்கு முத்தா கொடு. நீ கொடு. இன்னொரு முத்தா அப்பாக்கு. என்னடா வச்சு உனக்கு? வா, அப்பா தூக்கிக்கிறா. வாடா கண்ணு. நாங்க வர மாப்ள. அதான் ஒரு 3 நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறேன்னு சொல்றீங்களே, உங்களுடைய எங்கேயே விட்டு போலாம்ல? ரெண்டு பயல்களை வச்சுட்டு நான் எப்படி சமாளிப்பேன்? சொன்னா புரிஞ்சுக்குங்க மாப்ள. இவளை பொண்ணு பாக்குறதுக்கு யாரோ வராங்கன்னு அவங்க அப்பா தகவல் சொல்லி விட்டுருக்காரு. நாங்க போயிட்டு 2-3 நாள் கண்டிப்பா திரும்பி வரமே. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். என்ன பண்ண சொல்றீங்க? இந்த 2 குழந்தைகளை கூட்டிட்டு போய் நான் வளர்க்குறேன் சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இறந்து போன அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு
உயிரா இருக்க இந்த பொண்ணோட வாழ்க்கையை என்னால அழிக்க முடியுங்களா? நான் கண்டிப்பா வரேன் மாப்ள. அம்மா, சுப்பிரமணியும் கணேஷையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலாமா? வாயை மூடிட்டு குழந்தை அவர்கிட்ட கொடு. வா, வரேன் மாப்ள. அம்மா பாவமா பசங்க. பசங்க பாவமா இல்ல உன் மாமா பாவமா? வாங்க பட்டாள தர இல்லை பிரே வாங்க. அப்போ இந்த கல்யாணத்தை நம்ம கோயிலே நடத்தி வீண் வம்பு இழுக்க பாக்குறீங்க. ஊரு நிம்மதியா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. கங்காடியாரே, இது எனக்கும் தவசிக்குள்ள கௌரவ பிரச்சனை. எந்த காரணத்துக்காகவும் என் கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியே ஏதாவது உயிர் போய் தான் அந்த கல்யாணம் நடக்கணும்னு விதி இருந்தா அப்படியே நடந்துட்டு போட்டுவேன். கோயில்ல தாயா கல்யாணம் நடக்கும். அம்மையப்பா கொஞ்சம் பொறுமையா இரு. கங்காணி, என்னையா மௌனமாயிட்ட? தவசி தம்பிக்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல முடிவு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியா? நிலையப்பரே, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்னையே ஏன் இந்த மாதிரி பிரச்சனையில இழுக்கிறீங்க? விடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க வேலையை நீங்க பாருங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, எங்க வேலையை நாங்களும் பார்க்கிறோம். கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. மன்னிக்கணும், நான் வரல. நடக்காத கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்? என்னது நடக்காத கல்யாணமா? நடத்தி காட்டுறையா? எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ வர வேண்டாம், நடத்தி காட்டுவேன். யோ வாய போலாம். தவசி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நல்ல சிவன் கல்யாணம் இந்த கோயில் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். சொன்னா கேளுங்க. நீ சும்மா இருங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? நான் இந்த கோயில் நிர்வாகி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரா? அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்ச நாள் ஏதோ ஆயிடுச்சு, அதனால தாறு மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவர் உங்க அப்பாரு. பெரியவர் அந்த மாதிரி பேசாதீங்க. அப்படி பேச வைக்கிறாரே. இந்த நேரத்துல நீங்களும் உங்க அப்பாரும் சண்டை போட்டுக்கிறது நல்லதில்லை தவசி. இப்படிதான் சங்க திருவிழா நடந்தப்போ கோமதி நாயகம் பிரச்சனை பண்ணா, பந்தா முருகன் குளத்துல விழுந்து செத்தான். இப்ப கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல நீங்களும் உங்க அப்பாரும் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கியா? வேண்டாம். சூதாடி சித்த வேற சொல்லிக்கிட்டே இருக்கா ஐயா. இந்த ஊரே மண்மேடா போயிடும், ஊரே அழிஞ்சு போயிடும். தண்ணிக்காக நம்ம அலைவோமா? அப்படி ஒரு நிலைமை நம்ம ஊருக்கு வேணுமா? சொல்லுங்க. வேண்டாம் தவசி, வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கோயில்ல அந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். தவசி, உங்க அப்பா வேற ஆவேசமா இருக்காருயா. போலீஸை கூட்டு வருவேன், அடியாட்களை கூட்டு வருவேன், வெட்டு குத்து நடக்கும். எத்தனை பேர் செத்தாலும் சரி, யாரு செத்தாலும் சரி, இந்த கோயில்ல இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேங்கிறார். அப்படியா சொன்னாரு? அதையே நான் திருப்பி சொல்றேன். எத்தனை பேர் செத்தாலும் சரி, யார் செத்தாலும் சரி, இந்த கோயில்ல அந்த கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். இதுதான் முடிவு. பார்த்துடுறேன். வணக்கம் அன்பழகன். வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இந்த கல்யாண விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஏதாவது பிரச்சனையா?
பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. பரம்பரையா எங்க வீட்டு விசேஷம் எதுவா இருந்தாலும் அதை அந்த அண்ணாமலையார் கோயிலில் வச்சு நடத்துறது தான் எங்களுடைய வழக்கம். அதே மாதிரி தான் இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த நேரத்தில் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு தவசி சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டேன். கோயிலில் கல்யாணத்தை நடத்தினா அவருக்கு என்ன பிரச்சனை? கௌரவ பிரச்சனை. இப்ப கோயில் நிர்வாகி அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இப்ப எல்லாமே இருக்கு. அதனால நான் போய் அவர்கிட்ட அனுமதி கேட்கணுமா? இதோ நேத்தி நெல்லை பக்கத்தோட இதை பத்தி பேசி ரொம்ப கோபமா சொல்லியிருக்கான். ஆமா சார், இந்த விஷயமா தவசி தம்பிக்கிட்ட பேசி பார்க்கலான்னு போயிருந்தேன். தவசி நான் எடுத்து வளர்த்த புள்ள சார். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என் பேச்சு கேட்காம என்னையும் எடுத்தெறிஞ்சு பேசிட்டான் சார். நான் அவன் பேச்ச விகல்பமா நினைக்கல. ஏன்னா இந்த சுபகாரியம் நல்லபடியா நடக்கணும். ஆனா அவங்க எப்படி இந்த கல்யாணத்தை கோயில்ல வச்சு நடத்துறாங்கன்னு பாக்குறேன்னு சவால் விடுறான் சார். அதான் எனக்கு கவலையா இருக்கு. சரி, தவசி தான் தகராறு பண்றாரு. கல்யாணத்தை ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் வைக்க ஏற்பாடு பண்ணலாமே. என்ன நண்பர்கள் இப்படி சொல்றீங்க? எங்க குடும்பத்தோட விசேஷம் அத்தனையும் கோயில்ல தான் நடக்கும். அதான் வழக்கம். இது என் கௌரவ பிரச்சனை. அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கோயில்ல தான் சார் நடத்துவேன். கோயில்ல தான் நடக்கணும். அப்ப அவர்கிட்ட போய் அனுமதி கேளுங்க. என்னது? நான் போய் அவங்ககிட்ட அனுமதி கேட்கறதா? இந்த கோயில் நிர்வாகம் இருக்க, அது நான் அவனுக்கு போட்ட பிச்சை போட்ட இடத்துல போய் பிச்சை கேட்க முடியுமா? சரி, அதை விடுங்க. பாருங்க, நான் மாப்பிள்ளை விட்டு சார்பாக கம்ப்ளைண்ட் எழுதிட்டு வந்திருக்கேன். கோயில்ல கல்யாணம் நடக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இந்தாங்க கம்ப்ளைண்ட். இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முடிஞ்ச வரை சுமூகமாக போவோம். நான் தவசிக்கிட்ட பேசி பார்க்குறேன். தவசி ஒத்து வர மாட்டாங்க. நீங்க கம்ப்ளைண்ட் வாங்குங்க. இருக்கட்டும். நான் போலீஸ்காரன் மட்டும் இல்லை, பொண்ணுக்கு அண்ணன். சரி, பொண்ணுக்கு அண்ணனா கொஞ்சம் பேசி பாருங்க. இல்ல போலீஸ்காரரா நடந்துக்குங்க. நான் புறப்படுறேன். புறப்படல ஐயா. இப்பதானே கோயில்ல இருந்து வந்தீங்க, அதுக்குள்ள திரும்ப போறீங்க? கிளம்பும்போது வாய வைக்காத. சரியான சண்டை கோழி. சீக்கிரம் வாங்க. சரிடி, நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாரும் தெரியும். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உள்ள வாங்க. இல்லை, இருக்கட்டும். உள்ள உட்காந்து பேசுங்க. அடா, இவ ஒருத்தி. அவரு இந்த ஊரு சப் இன்ஸ்பெக்டரு, நான் அண்ணாமலையார் கோயில் நிர்வாகி. எங்கிட்ட ஏதாவது தனியா பேச வந்திருக்காரு. இவ வேற குறுக்க. நீ போடி. ஏன் கோவப்படுறீங்க? நல்லவங்க கோவப்படக்கூடாது. சரி, வந்த விஷயத்தை சொல்லுங்க. நல்ல சிவத்துக்கு என் தங்கச்சிக்கு கோயிலில் நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு ஒரு பொண்ணோட அண்ணன் நான் ஆசைப்படுறேன். கோயிலில் கல்யாணம் நடக்கிறதுக்கு அனுமதி வேணும். கல்யாணத்தை நீங்க தான் முன்னால் இருந்து நடத்த போறீங்களா? இல்லை, உங்கள் அப்பா. அப்புறம் அவரு வராமல் நீங்க வந்திருக்கீங்க? அவர் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. கோயிலில் கல்யாணத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏதோ நிறுத்த போகிறதா? என்னை பற்றி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? இல்லை, வருத்தப்பட்டார். இதை பற்றி நாம பேசல பிரயோஜனம் இல்லைங்க. கல்யாணத்தை நடத்த போகிறது அவரு வந்து அனுமதி கேட்கணும். நீங்கள் கிளம்புங்க. ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிறீங்க? நடக்க போகிற கல்யாணம் உங்கள் தம்பி, இது நடத்தி வைக்கிறவர் உங்கள் அப்பா. இது உங்கள் குடும்ப கல்யாணம். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது தடையாக இருக்காதீங்க. ஏன் தடையாக இருந்து என்ன பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அழுவீங்களா? தள்ளுங்க சார், தள்ளுங்க. அதுக்கெல்லாம் ஒன்று பயப்பட மாட்டேன். இது பாருங்க, இது எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனை. அனாவசியமாக நீங்கள் தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். உங்ககிட்ட எப்படி அனுமதி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதையும் பார்த்துடுவோம். அண்ணாமலை, அம்மா அம்மா, கோயிலுக்கு வந்தீங்களாம்மா? ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மேலும் சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்படியே ஆடி போயிட்டேம்மா, ஆடி போயிட்டேன். அம்மாடி, இப்போ நல்லா இருக்கீங்களா? அண்ணனை பார்க்கணுமா? சொல்லுங்க, ஒரே எட்டில் ஓடி போய் கூட்டு வந்துடுறேம்மா. வேண்டாம் தேவரே, எனக்கு சின்ன வயசுல இருந்து சில விஷயங்கள் பிடிக்கும். அம்மா, ஒன்று என் வீடு, இன்னொன்று இந்த கோயில். அம்மா,
என் அண்ணன் கூட இந்த கோயில சுத்தினது, என் அண்ணி எனக்கு தேங்காய் உடைச்சு கொடுத்தது, அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு பிரகாரம் பிரகாரமா சுத்தினது, இதெல்லாம் நினைச்சா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. போதுமா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதுமா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதுமா, நீங்க சந்தோஷமா இருந்தா போதுமா. சிவா, அண்ணாமலை. அண்ணாமலை, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்ன கோயிலுக்கு தனியா வந்திருக்கு? ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லுமா. உங்க அண்ணன்ல விடு, என்ன ஒரு அண்ணனை எடுத்துக்கோ. மனநிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. முட்டாள்தனமா இது. என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டுறேன். நல்ல சிவம், அண்ணாமலை பாரு. அன்பழகன், அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. காதலிச்சு எங்க குடும்ப மானத்தையே கெடுத்தவன். அந்த உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டவன். இப்படி அவள் அனாதையா பார்க்கும்போது எனக்கு என் நெஞ்சில ரத்தம் பொங்குது சார். எவ்வளவோ சொன்னேன், அடிச்சுக்கிட்டேன். இந்த கல்யாணம் வேண்டாம், இது உனக்கு சரி வராதுன்னு அடிச்சுக்கிட்டேன். கேட்டாளா? கேட்டாளா? அப்ப என்ன எதிரி மாதிரி பார்த்தா, இப்போ சார் அவ கூட நான் பேச விரும்பல. அவ எனக்கு தங்கச்சியும் கிடையாது, நான் அவளுக்கு அண்ணனும் கிடையாது. நல்ல சிவம், வேண்டாம். எனக்கு ஒரு அண்ணன் இல்லைன்னா என்ன, நீங்க இருக்கீங்களே. உலகநாதன் எங்கம்மா? மெட்ராஸ்க்கு போயிருக்காரு. எதுக்கு சொல்லுமா. அவர் ஏன் போனாரு, எதுக்கு போனார்னு கேட்டா எனக்கு அழுக வந்துடும். தவசி அண்ணன் கிட்ட நான் இனிமே அழ மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன எதுவும் கேட்காதீங்க. தமிழரசி என் தங்கச்சி. இவதான் உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி போறா. உங்களை ஏற்கனவே ஒரு தடவை போட்டோல பாத்திருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? காதலிக்கிறதுக்கு முந்தி நல்ல ஆளா பார்த்து காதலிக்கணும். தமிழரசி சுமாரு. உங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சோம் ஏன் கல்யாணம் பண்ணிட்டீங்க? சரி, இப்பதான் பிரச்சனையா இருக்குல்ல,
எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடலாம்ல. நீ வாயில ஏதோ போட்டு மென்னிட்டு இருக்கியே, அது மாதிரி இல்ல வாழ்க்கை. நினைச்சா துப்பிட்டு போறதுக்கு. அது இல்ல அண்ணாமலை. இந்த பாருமா, நீ வாழ்ற வாழ்க்கை வேற, நான் வாழ்றது வேற. உலகநாதன் மேல நான் இன்னும் அன்பு வச்சிருக்கேன். அது என்னைக்காவது புரிஞ்சுக்குவாரு. நான் வரேன். அண்ணாமலை, அவ சொல்றத தப்பா எடுத்துக்காத. இன்னொரு விஷயம், அப்பா நலசுவும் இந்த கல்யாணத்தை கோயில்ல தான் நடத்தணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்பா ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால தவசி கல்யாணத்தை கோயிலில் நடத்த விட மாட்டேன்றாரு. ஒரு தடவை நீ அவர்கிட்ட பேசினா அவர் ஒத்துப்பாரு. இது உன் கடமைமா. நான் என் அண்ணனை சந்திக்க மாட்டேன். நான் அவர்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்லை. நினைச்சாலே போதும், செஞ்சிடுவாரு. இந்த கல்யாணம் நடக்கும். எப்ப வந்தீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேன். நம்மள என்கிட்ட சொல்லலையே. நீ கோயிலுக்கு போயிருந்ததா சொன்னாங்க. நாம 2 பேரும் கிளம்பி மெட்ராஸ் போறோம். அங்கிருந்து பாண்டிச்சேரி போறோம். டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்க மாமாட்ட கூட சொல்லியாச்சு. நான் வரல. ஏன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் இந்த வீட்டை விட்டு வரல. அதான் ஏன்னு கேக்குறேன். திரும்ப திரும்ப சொல்றேன்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நான் எதுக்காக டாக்டரை பார்க்கணும்? வேண்டாங்க, நான் இங்கே இருக்கேன். எனக்கு தெரியும், உனக்கு உங்க அண்ணன் நலசிவன் கல்யாணத்துக்கு போகணும், தவசிய பார்க்கணும். இத பாருங்க, நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன்ல உங்களை பார்க்க மாட்டேன்னு. வேண்டாங்க, இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். போனா திரும்பி வர மாட்டோன்னு என் மனசுக்குள்ள தோணுது. அது மட்டும் இல்லைங்க, பார்கவியும் கோமதியும் ஏதோ சதி பண்றாங்க. நம்மளை பிரிக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க. வேண்டாங்க, நாம இங்கே இருப்போம். நம்மள வேற யாரும் பிரிக்க மாட்டாங்க. நீ என் கூட வரலனா நானே உன்னை விட்டு பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும். எனக்கு வேற வழி தெரியல. நம்மள நான் யாரு, எங்க போறேன், என்ன பண்ண போறேன்னு குழப்பமான நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இந்த சமயத்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. நீ தான் என் வாழ்க்கையை அழிச்சிட்ட. நான் எங்க உங்க வாழ்க்கையை அழிச்சேன்? நீ இப்படி இருந்தா என்னால இப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என் சந்தோஷம் உன்னாலதான் கெட்டு போச்சு. சரி, இப்ப என்ன, உங்களோட ஊருக்கு வரணும் அவ்வளவுதானே? ஆமா. புதன்கிழமை போலாம். ஏன்? நான் அன்பழகன் கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பேன்னு. இது பாருங்க, உங்க மனைவிக்காக வேண்டாம், அண்ணாமலைங்கிற ஒரு உயிருள்ள பொண்ணுக்காக இந்த ஒரே ஒரு தடவை விட்டு கொடுத்துருங்க. இது பாரு, உனக்கு அந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது சரிங்க. நாம திங்கக்கிழமை மெட்ராஸ்க்கு போறோம். புதன்கிழமை போலாம். அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணாமலை, நீயும் அண்ணன் ஊருக்கு போறீங்கல்ல, மாமா இந்த 2 டிக்கெட்டையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அண்ணாமலை, என்ன ஆச்சு? உங்க அண்ணன் பிடிவாதமா இருக்காரு. அன்பழகன் கிட்ட புதன்கிழமை அவங்க தங்கச்சியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனா அவரு திங்கக்கிழமை போலான்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு.
என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? அண்ணாமலை, நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியா? போகணும்னு தோணுது. ஆனா போய் என்ன பண்ண போறேன்னு தெரியல. சாக கூடாது, வாழணும். ஆனா எப்படி வாழ போறேங்கிறது எனக்கு தெரியல. என்ன அண்ணாமலை, என்னென்னமோ சொல்ற? இப்ப என்ன, உனக்கு புதன்கிழமை ஊருக்கு போகணும் அவ்வளவுதானே? நான் மாமா கிட்ட போய் கிட்டிக்காரன் போட்டு எப்படியாவது ஏமாத்தி இந்த 2 டிக்கெட்டையும் மாத்தி எடுத்துடுறேன். நீ கவலைப்படாத அண்ணாமலை, நான் வந்துடுறேன். இன்னைக்கு மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகல. அந்த பனிக்கரடி பூட்ஸ் போட்ட கண்ணை ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் அவனை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து சக்கரத்துக்கு முன்னாடி வச்சு அவன் தலைய நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவேன். ச்சே, மனுஷன்னா சுத்த வேணும், கை சுத்த வேணும், வாய் சுத்த வேணும். திருட்டு நாய் என்னைய ஏமாத்திட்டு போயிட்டானே. நம்ம வண்டியை தள்ளு மாடல் வண்டி ஆக்கிட்டானே. கையில நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா மாமா? ஆமா, ஸ்டார்ட் ஆகாத வண்டியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தெருவுல போகணுங்கிற சந்தோஷத்துல இருக்க. ஏய் மாமா, ஏக கடுப்புல இருக்க, பேசாம உள்ள போ. மாமா, உங்களை நான் சந்தோஷப்படுத்திட்டா? ஐயோ, ஆடி பாட போறியா? வேண்டாம்டா, அந்த கருமத்தை எவன் பார்த்து தொலைறது? இல்ல மாமா, உங்களுக்கு ஸ்பீக்கர் போனா ரொம்ப பிடிக்கும்ல. இந்த பக்கம் ஒன்று வச்சிருக்கேன், அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று வச்சு விடுங்க மாமா. இந்தாங்க மாமா, வச்சு விடுங்க. ஏய், உன் மூஞ்சியவே பார்க்க சகிக்கல, இதுல இன்னொரு ஸ்பீக்கர் பூ வேறயா? நானே மாமா, அப்பா நீங்க என்ன லூசுன்னு கூப்பிடுங்க, நான் மாமான்னு சொல்றேன். அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல மாமா. அது லூசுன்னு கூப்பிடுங்க மாமா. லூசி மாமா, லூசி மாமா, லூசி மாமா. அது என்னமோ தெரியலடா செல்லம். நான் உன்னை லூசுன்னு கூப்பிட்டான், நீ என்ன மாமான்னு கூப்பிட்ட உடனே அது என்னமோ உடம்பெல்லாம் ஒரு கரண்ட் பரவன மாதிரி ஒரு சந்தோஷம் வருது இல்ல? மாமா, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மாமா? அப்ப எனக்கு ஒரு உதவி செய்யுங்க மாமா. உதவியா? என்னது, நீ இவ்வளவு விவரமா எல்லாம் பேச மாட்டியே, என்னாச்சு உனக்கு? அண்ணாமலை தான் மாமா சொல்லிச்சு, யார்கிட்ட உதவி கேட்கணும்னா முதல்ல அவங்க எப்படி இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்களா, கோவமா இருக்காங்களான்னு பார்த்துட்டு கேட்க சொல்லிச்சு. ஓ, அந்த தெய்வ குழந்தை உனக்கு சொல்லி கொடுத்ததுதானா? அதே இவ்வளவு விவரமா வந்து பேசுறியா? என்ன கேட்டா உதவி? மாமா, அண்ணாமலை அண்ணனும் ஊருக்கு போறாங்களே மாமா, அதுதான் திங்கட்கிழமைக்கு டிக்கெட் போட்டுட்டேனே. அத புதன்கிழமைக்கு மாத்தி கொடுக்கணும் மாமா. டேய், நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா? உங்க அண்ணன் திங்கட்கிழமைக்கு டிக்கெட் போட சொல்லுவான், நீ புதன்கிழமைக்கு மாத்த சொல்லுவ? இங்க பாரு, நான் இந்த வீட்டினுடைய கௌரவமான மாப்பிள்ளை, எனக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்கு, அதை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இல்ல மாமா, அத புதன்கிழமைக்கு மாத்தி எடுக்கணும் மாமா. ஏய், அந்த அண்ணாமலை பைத்தியத்தை ஊருக்கு அனுப்புறோங்கிற சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்க, அதை இன்னும் 2 நாள் இங்க வச்சிருக்க சொல்றியா? அதெல்லாம் முடியாது, அந்த பைத்தியம் இருந்து முதல்ல புறப்பட்டு போய் சேரு. இல்ல மாமா, புதன்கிழமை அன்னைக்கு அண்ணாமலை அண்ணனுக்கு கல்யாணம் இல்ல மாமா, அதை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிச்சு. அந்த பட்டாளத்தான் குடும்பம் தான் ஆடு ஒரு இடத்துல புளக்கி ஒரு இடத்துல கிடக்குற மாதிரி தவசி ஒரு இடத்துலயும் ஒரு இடத்துலயும் கிடக்குறான். அந்த பட்டாளத்தை இவங்களை யாரையும் கூப்பிடாம கல்யாணத்தை நடத்த போறான். இவன் கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ண போறான்? அது வேற ஒண்ணு இல்லடா, இந்த பைத்தியம் ஆஸ்பத்திரிக்கு போறங்கிற பயத்துல டிக்கெட்டை மாத்தி போட சொல்லுது, நீ நம்பாத, போ போயிரு. இல்ல மாமா, அந்த கல்யாணத்தை அண்ணாமலை தான் முன்ன நின்னு நடத்தி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருக்கு மாமா. சத்தியமா? அண்ணாமலையா? ஆமா மாமா. ஐயோ, இது என்னது புதுக்கதையா இருக்கு? கோமதி, நீ எதுக்கோ போராடிக்கிட்டு இருந்த, தெய்வமே உனக்கு வழிகாட்டுறான். தவசி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இங்க இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன்னு அண்ணாமலை சத்தியம் பண்றான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த தவசி என்ன தனியா நிக்கிறாரு, அவரை போய் பாத்திர வேண்டியதுதான். நம்ம என்ன பண்ணுவோம், கல்யாணத்தன்னைக்கு அண்ணாமலையை கூட்டி கொண்டு கோயில்ல நிறுத்துவோம். நம்ம வீட்டு பொண்ணு தலைமையில கல்யாணம் நடந்தா நமக்கு தானே பெருமை. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அண்ணாமலை ரயில் ஏத்துவோம். சரியா? டிக்கெட் மாமா போட்றேன், புதன்கிழமை அன்னைக்கு டிக்கெட் போட்றேன். வேண்டா, சரி மாமா. நீ உங்க அண்ணன் கேட்டா சொல்லு, திங்கக்கிழமை அன்னைக்கு டிக்கெட் கிடைக்கல, மாமா புதன்கிழமை அன்னைக்கு போட்டாரு. சரி மாமா. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸா? என்ன இவ இங்கிலீஷ் எல்லாம் பேசுறா? இதே தெய்வ குழந்தை சொல்லி கொடுத்துருக்கோம். போடா லூசு, போ. புதன்கிழமைக்கு மேல பட்டாளத்தான் குடும்பத்துல 10 பேருக்கு வைத்தியர் ஆஸ்பத்திரி டிக்கெட் போட வேண்டியது இருக்கும். ஒரு டிக்கெட்டுக்கு 50 ரூபாய் கமிஷன் வச்சா ஒரு 200. கல்யாணத்துல குழப்பம், நமக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, யாரு?
அது டாக் நம்பர் 2 வந்திருக்கு. யாரு? அதாம்மா பட்டாளத்தனோட கணக்கு பிள்ளை கருவாய. ஊருட்டு ஊரு பிறந்தங்க வந்திருக்கோம். சரி, என்னமோ சொல்ல வந்தியே, என்ன விஷயம்? அது வந்துடா தங்கச்சி, அந்த அறமூடி தேங்காய் தலை இருக்கானே நல்லு, அவனுக்கும் அந்த நெட்டக்கால் இன்ஸ்பெக்டரோட தங்கச்சிக்கு கல்யாணம். கல்யாணமா? இந்த கல்யாணம் நடக்க கூடாதானே? தம்பி நல்ல சிவன் கல்யாணத்தை கோயில்ல நடத்தவே விட மாட்டேன்னு தவசி ஐயா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. தவசியா? தவசி அப்படி சொன்னா? அந்த தவசி பையன் என் வேலையை சொல்லாமட்டான். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தது, தவசியும் பட்டாளத்தானும் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் தவசி இல்லாத பட்டாளத்தான் அழிக்கிறது எனக்கு சுலபம். பட்டாளத்தார் அழிஞ்சு போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. ஒரு குடும்பம் இருந்த இடம் தெரியாம போயிடும். இது சம்பந்தமா தவசி ஐயா கிட்ட நீங்க போய் ஒரு வார்த்தை பேசி பாருங்கம்மா. இப்ப தவசி பையன் தனியா இருக்கான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு எந்த விசுவாசமான நாய்களாவது உள்ள நுழைஞ்சு தவசியும் பட்டாளத்தானையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருச்சுன்னா காரியமே கட்டுப்போச்சு. அதனால இன்னையிலிருந்து தவசியும் நானும் இணைந்து செயல்படுறதா முடிவு பண்ணியாச்சு. அண்ணன் தவசியோட இணைய போறோம். நான் பேசுறேன், தவசி கிட்ட நானே பேசுறேன். அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்க புறப்படுங்க. கோமதி வீட்டுல இருக்கான். அப்புறம் மரியாதை இல்லாம நாய் பேன் பேசுவான். கிளம்புங்க. அம்மா, அவரு என்னை நாயின்னு பேசுறதுக்கா நான் வருத்தப்படவே மாட்டேம்மா. எனக்கு யாரு கஞ்சி ஊத்துறாங்களோ அவங்களுக்கு நன்றியுள்ள நாயா நான் பாடுபடுவேம்மா. பயந்தோன்னு நான் போகல, வயசானாலும் தேவன்தாம்மா. சரி, புறப்படுங்க. என்னன்னு இது? இதுதான் அந்த தியாகி சித்தப்பன் கொடுத்த வீடா? என்னைக்கு இடிச்சு விழுன்னு தெரியாம இருக்குது. நீங்க கவலைப்படாதீங்கன்னா உலக வங்கியில நான் கையெழுத்து போடுறேன். நீங்க நிறைய பணத்தை வாங்கி பெரிய வீடா கட்டிருங்க. அண்ணே எங்கண்ணே? அண்ணே அண்ணே, அன்னைக்கு ஆப்பிள் பூ குங்கும பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நிரம்ப அந்த கற்பனை இல்ல. பாவம் உங்ககிட்ட தான் காசு இல்ல, அத தம்பி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். டேய், உன்னை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க. என்னைக்குமே நான் உனக்கு அண்ணனாக முடியாது, விசால அண்ணி ஆக முடியாது. முதல்ல வெளியில போ. என்னன்னு இது? வீடு தேடி வந்தவனை இப்படி விரட்டுறீங்களா? நியாயமா? நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு சொல்லி தர வேண்டாம். வெளியில போடா. கோபமா இருப்பீங்க போல இருக்கு. உங்க கோபம் நியாயமானதானே? பார்த்த இடத்துல எல்லாம் கண்டபடி பேசினானே, இப்ப வீடு தேடி வந்திருக்கான் அப்படிங்கும் போது கோபம் வரத்தான் செய்யும். அண்ணே, இந்த பட்டாளத்தார் செஞ்சது நியாயமா அண்ணே? வீட்டுக்கு மூத்த மகன் நீங்க, உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இது ஒரு பெரிய தப்புன்னு. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க, இப்படி புள்ளத்தாச்சி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு வேலையில்லாம கஷ்டப்படுறீங்களே, வந்து பார்த்தாரா? பார்க்கல. அது 2வது பெரிய தப்பு. இதை எல்லாம் விட உங்க தம்பி நல்ல சிவத்தோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒரு அண்ணங்கிற முறையில் உங்ககிட்ட பேசினாரா? இல்ல. இது 3வது தப்பு. இதை எல்லாம் மீறி ஊர் கமிட்டி தலைவர், கோயில் தலைவர்ங்கிற முறையில உங்களை கேட்டு அந்த கல்யாணத்தை கோயில்ல வச்சிருக்காரா? இல்ல. இங்க பாருங்க, இது உங்க குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, ஊர் பிரச்சனை. இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்ட உடனே உங்க பக்கம் நியாயம் இருக்கு, உங்களுக்கு தார்மீக ஆதரவு தர்றதுக்காக வந்திருக்கேன். யாருடைய ஆதரவு எனக்கு தேவையில்லை. எங்க ஆளியே என்னால நிக்க முடியும். முதல்ல நீ வெளியில போ. அண்ணே, அது என்ன? ஏதோ மோதிரத்தை எடுத்துட்டு வந்து நான் அப்பாட்ட போய் கேட்டியாமே, அது எங்கிட்ட தான் இருக்கு. எடுத்து வீசுறேன், பொறுக்கிட்டு போ. கொடுங்க. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா. அது அண்ணாமலை. இது எங்க எப்ப கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கண்டவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன். அண்ணே, இதுதான் ஏல குசும்புங்கிறது. அண்ணி, அந்த மோதிரம் உங்ககிட்டே இருக்கட்டும். நீ அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. மோதிரம் அது வேலையை அது பார்த்துக்கும். உங்ககிட்டே இருக்கட்டும். அண்ணே, எப்பவுமே நாம பொம்பளைங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு என்ன எடுத்துக்கல. எங்க அத்தை பேச்சையும் பொட்டாட்டி பேச்சையும் நான் கேட்கறதே இல்லை. இனிமேல் நீங்களும் அது மாதிரி நடந்துக்குங்க, சரியா? இப்போ அந்த பட்டாளத்தாரு உங்களை நடுத்தெருவில் கொண்டாந்து நிறுத்திட்டார். இது அப்படியே விடக்கூடாது, தட்டி கேட்கணும். நான் ஆதரவு தர்றேன், அந்த ஆளை பழி வாங்கிருக்கேன், சரியா? ஆமா, எப்ப பார்த்தாலும் பட்டாளத்தார் பழி வாங்கணும், பட்டாளத்தார் பழி வாங்கணும்னு சொல்றியே, அவருக்கு உனக்கு என்ன உறவு? எனக்கு எனக்கு அவருக்கு என்னென்ன ஒரு ஒண்ணும் கிடையாதுன்னா, ஒண்ணும் கிடையாது. அது வந்து இப்போ நீங்க எனக்கு அண்ணன் ஆயிட்டீங்க. அப்போ அண்ணனை ஏமாத்தணும்னு பழி வாங்குறது தானே தம்பியுடைய கடமை. அதானே, அதுக்கு தான் சொல்ற பழி வாங்கிடலாம். நான் இருக்க வரைக்கும் நீ அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு தடவை இந்த வாசப்படி பிடிக்காது. நாம என்னைக்குமே ஒண்ணு சேர முடியும். போடா வெளியில. அண்ணே அண்ணே, என்ன இன்னொரு தடவை அண்ணன் சொன்ன வாசல் எடுக்கல, அதாலே அடிப்பேன். போடா வெளியில. நீங்க செருப்போல அடிச்சாலும் சரி, எனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவும் கிடையாதுன்னு. இப்ப நான் போறேன், ஆனா திருப்பி வருவேன். உங்களை நான் விடுறதா இல்ல, உங்களுடன் இணைந்து செயல்படுறதா நான் முடிவு பண்ணிட்டேன். வரட்டுமாண்ணே? ராத்திரிக்கு வர்றேன்.
வருவேன். அண்ணே, அன்னிக்காக நானே போய் பூ, ஆப்பிள், குங்குமப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்ப இது என்னென்ன பண்ணட்டும்? வீதியில பிச்சைக்காரன் போவா, அவனுக்கு போட்டு போ. அதனாலதான் நீங்க கொண்டு வந்த. வச்சுட்டு போறேனே. குங்குமப்பூ மறக்காம கொடுங்க. பிறக்கிற குழந்தை செவப்போ பிறக்கும். போயிட்டு வர்றேன். இப்போ உங்களிருந்து இருந்து விடைபெறுவது கோமதி. ஹை ஹை போ போ ஹை 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 சு போ சு போ போ ஹை 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 போ சு ஹை ஹை போ போ ஹை 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 போ. வாங்க தவசி, எப்படி இருக்கீங்க? வீட்டுல யாருமே இல்லை போல இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலை. காலம் ரொம்ப மாறி போச்சு தவசி. வீடு, ஒத்துமை, விட்டு கொடுக்கறது, மற்றவங்களுக்காக பரிதாபப்படுறது எல்லாமே போயிடுச்சு. மனுஷங்க ரொம்ப மாறி போயிட்டாங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, பார்த்து நாளாச்சே, அதான் என்ன பிரச்சனை? பிரச்சனையா? எனக்கா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இதோ குழந்தைங்களோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கேன். எப்படியும் அப்பாவை சமாதானப்படுத்தி கோயில் அண்ணாமலை பேருக்கு எழுதி கொடுத்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை தடுக்கிறதுக்காக அப்பா ஸ்டே ஆர்டர் வாங்க போறாரு. அதுக்கு முன்னால கோயில் அண்ணாமலை பேருக்கு எழுதி கொடுத்துறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க? அண்ணாமலையா? யார் அது? யாரு அண்ணாமலை? எந்த கோயில்? என்ன என்ன எழுதி தர போறீங்க? எனக்கு எனக்கு எதுவும் தெரியாது. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நல்ல சிவன் கல்யாணத்தை கோயில் நடத்தக்கூடாதுன்னு நான் சொன்னதில்ல. உங்களுக்கு என் மேல கோவம்னு தெரியுது. நீங்களும் அப்பா பக்கம் தான் இப்ப புரியுது. நான் யார் பக்கமும் இல்லை. நான் அண்ணாமலை பக்கம். நான் வரேன். புறப்படுங்க. சித்தப்பாவை நீ கோர்ட்டுக்கு கொண்டு வர போறாங்க இல்லையா? ஆமாம்மா, அவரை பார்க்க தான் போகிறோம். அவரை கொஞ்சம் பார்த்துக்கப்பா. சித்தப்பாவை பார்த்ததும் அழுதுற போறாரு. நான் பார்த்துக்கிறேம்மா. இதுல கொஞ்சம் முறுக்கு சீடெல்லாம் வச்சிருக்கேன், சித்தப்பா கிட்ட கொடுத்துரு. கொடுத்துறேம்மா. போலாமா சங்கு? போலாயா? என்னங்க, சித்தப்பாவை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. அங்க இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. போலாம்பா. சார், போஸ்ட். என்னங்க சார், இதில் ஒரு கையெழுத்து போட்டுருங்களா? வரேன் சார். யாருக்கிட்ட இந்த கடிதாசி வந்திருக்கு? என்ன கடிதாசிங்க? ஸ்டே ஆர்டர். எங்க கோயில் அண்ணாமலை பேருக்கு எழுதி கொடுத்துருவோம்னு பயந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காரு மாமனார். ஐயோ, நமக்கு இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. சாதாரண பேப்பரை வச்சு எனக்கு அண்ணாமலைக்கு இருக்கிற பாசத்தை பிரிக்கலாம்னு நினைக்கிறாரு. அது ஒரு காலம் நடக்காது. டேய், வண்டி எடுறா வக்கீல். அம்மா, இது பிடிங்கம்மா. போ. வைதேகி, எனக்கு கோர்ட்டுக்கு நாடி ஆச்சு. நான் கிளம்புறேன். ஆத்த பார்த்துக்கோ, குழந்தைய பார்த்துக்கோ. வரட்டுமா?
தவசி வேளா வாங்கோ. என்ன சௌக்கியமா? எங்க இந்த பக்கம்? நேக்கு புரிஞ்சுடுத்து. நான் வாங்கின ஸ்டே ஆர்டர் உங்க தேடி வந்துடுத்து. மூஞ்சி பார்த்தாலே தெரியுறதே. என்ன தெரியுது? என்ன பார்த்தா இடிச்சு வாங்கின்னு தெரியுதா? நீ எல்லாம் மனுஷனாடா. ஐயோ, என்ன டாப் போட்டு கூப்பிடுறான். எனக்கு என்ன வயசாச்சு? 7 வயசாகுது. என்னடா பிரயோஜனம்? அன்னைக்கு என்ன சொன்ன? கோயில் கேஸை வாபஸ் வாங்கிக்க, காந்திபதி மட்டும் பணம் வாங்கி தரேன்னு என் பக்கம் பேசுற மாதிரி பேசி கடைசியில ஸ்டே ஆர்டர் வாங்கிருக்கேன். துரோகி. ஐயோ அபாண்டம். நடுத்தரும் நின்னுட்டு அபாண்டம் பேசுறேன். நான் யார்கிட்ட இந்த மாதிரி பேசுறது இல்ல. எங்க விட்னஸ்? துரோகம். நான் யாருக்கு வேணா துரோகம் பண்ணுவேன். பட்டாளத்தாருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அவர் போடுற உப்பு தான் எங்க ஆத்துல புளியோதரையா வந்திருக்கு. டேய், நீ எத்தனை கோச்சுக்கு வேணாலும் போ, எத்தனை ஸ்டே வேணாலும் வாங்கிக்க. கோயில் நிர்வாகம் என்கிட்ட தான் இருக்கு. கடைசியில அதை அண்ணாமலை எழுதி கொடுப்பேன். எவனும் என்ன ஒண்ணு பண்ண முடியாதா? பட்டாளத்தாரோட வக்கீல நான் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை பேருக்கு அதை நான் மாத்த விட மாட்டேன். கொன்னுடு உன்னை. எங்க தபசியா கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட உன்னை நடு ரோட்ல கண்ட துண்டமா வெட்டி போட்டு. என்ன காப்பாத்த மாட்டேன். நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போல. கோர்ட்டு வாசல்ல நான் அடிச்சு விடுவான். சீக்கிரம் வந்துரு, நீ உள்ள வந்துரு. உடனே அடிச்சு விடுவான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.